ஓம் சாந்தி. உடலை நன்றாக சௌகரியமாக வைத்துக் கொள்ளுங்கள். நான் வெளியே உள்ள சப்தங்களை கவனிக்கிறேன். இப்போது என் கவனத்தை வெளியில் இருந்து உள்ளே கொண்டு செல்கிறேன். வெளியே நடக்கும் விஷயங்களில் இருந்து டீட்டாச் ஆகிறேன். வெளியே உள்ள சப்தங்கள் காதுகளில் விழுந்தாலும் என்னுடைய கவனம் என் மீது, நான் உருவாக்கும் எண்ணங்கள் மீது இருக்கின்றது. நான் எனக்கு உள்ளே ஆழமாக சென்று என்னென்ன விஷயங்களை எல்லாம் நான் பிடித்து வைத்திருக்கிறேன் என்பதை பார்க்கிறேன். இவை வீணானவை, என்னுடைய சக்தியை குறைப்பவை. இவற்றை என்னுடைய நலன் கருதி விட்டுவிடுகின்றேன். மனதை லேசாக்குகிறேன். நான் அன்பு கடல், சிவ பரமாத்மாவின் குழந்தை. நான் ஆத்மா, மாஸ்டர் அன்பு கடல். நான் சிவனின் சக்தி ஆவேன். நான் ஆத்மா, என்னை சுற்றியுள்ள அனைவருக்கும் தாயாக இருக்கின்றேன். என்னுடைய சக்தியினால் பாலனை செய்கிறேன். அவர்களுடைய எந்த ஒரு சமஸ்காரமும் என் மனதில் எந்த ஒரு அசைவையும் ஏற்படுத்தவில்லை. நான் ஞான ஸ்வரூபமான ஆத்மா. நான் அன்பு, மகிழ்ச்சி, அமைதியால் நிறைந்திருக்கும் ஆத்மா. எனக்கு யாரிடமும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. நான் சங்கமயுக பிராமண ஆத்மா. நான் சத்யுக தேவதையாக உயர்ந்த பதவியை அடைகின்ற ஆத்மா. இப்பொழுது அனைவரும் வீடு திரும்ப வேண்டும். சூழ்நிலைகள் பல விதங்களில் வரத்தான் செய்யும் என்பதை நான் புரிந்திருக்கின்றேன். இந்த சூழ்நிலைகள் கர்ம விதிப்படி சரியாகத்தான் வந்திருக்கின்றன. நான் இந்த சூழ்நிலையை அது எப்படி இருக்கின்றதோ அப்படியே ஏற்றுக்கொள்கின்றேன். கலியுகத்தின் இந்த இறுதி நேரத்தில் மனித ஆத்மாக்கள் தங்களது சக்தி இழந்த நேரத்தில் விதவிதமான சுபாவ சமஸ்காரங்களுடன் நடந்து கொள்கின்றனர். நான் அவர்களது இப்போதைய சமஸ்காரங்களை புரிந்திருக்கின்றேன். அதனால் நான் அனைவரையும் அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே ஏற்றுக்கொள்கின்றேன். இப்பொழுது என்னுடைய மனம் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் அமைதியாக, சுகமாக, திருப்தியாக இருக்கின்றது. இப்பொழுது என்னுடைய கவனம் பிரச்சனைகளின் பக்கம் போகாமல் தீர்வுகள் பக்கம் செல்கின்றன. நான் காரணங்களை பார்க்காமல் அந்த பிரச்சனைகளுக்கான நிவாரணங்களை பார்க்கின்றேன். ஏனெனில் நான் சக்திசாலி ஆத்மா.
ஓம் சாந்தி.